பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மேற்கு வங்க சட்டசபைக்கு கடந்த ஏப்ரலில் தேர்தல் நடந்தது. திரிணாமுல் காங்கிரசின் 15 ஆண்டு கால தொடர் ஆட்சியை தகர்க்க பாரதிய ஜனதா 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றியது. திரிணாமுல் 80 இடங்களில் வெற்றி பெற்றது. தோல்விக்கு பிறகு 100க்கும் மேற்பட்ட திரிணாமுல் கவுன்சிலர்கள் பதவியை ராஜினாமா செய்தனர். ஆட்சியை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கூட்டத்தில் திரிணாமுல் MLAக்கள் பங்கேற்றதாகவும் கூறப்பட்டது. விரைவில் திரிணாமுல் வீழ்ச்சி அடையும் என அக்கட்சியை சேர்ந்தவர்களே கூறி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று கேலிக்கட்டில் உள்ள மம்தா பானர்ஜி வீட்டில் திரிணாமுல் MLAக்கள் ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தை 60 MLAக்கள் புறக்கணித்தனர். வெறும் 20 MLAக்கள் மட்டுமே கலந்து கொண்டதால் திரிணாமுல் தலைவர் மம்தா பானர்ஜி பெரும் அதிர்ச்சி அடைந்தார். கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த திரிணாமுல் சட்டசபை கட்சித் தலைவர் சோவன் தேப் சட்டோபாத்யாயா கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். 60 MLAக்கள் கூட்டத்தை புறக்கணித்திருப்பது திரிணாமுலுக்கு பெரும் நெருக்கடியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் திரிணாமுல் மூத்த MPக்கள் அபிஷேக் பானர்ஜி மற்றும் கல்யாண் பானர்ஜி மீதான தாக்குதல் காரணமாகத்தான் திரிணாமுல் MLAக்கள் மம்தா அழைத்திருந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் குணால் கோஷ் தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரசின் தலைவர்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து எங்கள் கட்சி MLAக்கள் தற்போது அவரவர் தொகுதிகளில் போராட்டங்களை ஒருங்கிணைத்து வருவதாகவும் அதனால் கூட்டத்தை தற்காலிகமாக தள்ளி வைக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டதாகவும் குணால் கோஷ் கூறியுள்ளார்.